வெஜிடேரியன் சாப்பிட்டேன், அதனால நான் அஹிம்சாவாதின்னு சொல்றேங்க. பச்சை கலர்ல ரத்தம் வந்தா தப்பு இல்லைன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். மரத்திற்கும் பழத்திற்கும் உயிர் இல்லை என்று நினைப்பது எவ்வளவு பெரிய குற்றம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னது புரிஞ்சு கொள்ளாமல். இவ்வகை மூட நம்பிக்கையை தெளிவிக்கவே மரம், செடி, பழம், காய்கறிகளை வெட்டுவது தனது குழந்தையின் விரல் நகங்களை வெட்டுவது போலவும், அசைவமாகிய பிற ஜீவராசிக்களை துன்புறுத்தி வெட்டுவது தனது குழந்தையின் விரலை வெட்டுவது போலவும், நகங்களுக்கும் உயிருண்டு, விரலுக்கும் உயிருண்டு, அதில் எதை வெட்ட வேண்டும் என்ற பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டு என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார். இவ்விஞ்ஞான உலகத்தில் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில் தாவர வகைகள் சில சூழ்நிலைகளில் அழுத்தத்தினால் மனிதன் கேட்க முடியாத அலைவரிசையில் கத்துவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அது இயல்பாக தாவர வகைகள் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியின் சூழல் மாறுபாட்டை வெளிப்படுத்தும் விதமாக பிற தாவர வகைகளுக்கு அனுப்பும் மின் அலைவரிசையே தவிர, தாவர வகைகளுக்கு மூளையும் நரம்பு மண்டலங்களும் வலியை கடத்தும் ஏற்புக்களும், அதாவது பெயின் ரெசெப்டார்ஸ் இல்லாததால் தாவர வகைகளுக்கு வலியை உணரும் தன்மை கிடையாது என்பது இக்கால ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்தப்பட்டவை. ஒரு பழத்தை உண்டால் அதன் விதை இன்னொரு மரமாகிறது. ஒரு மிருகத்தை துன்புறுத்தி கொன்று உண்டால் அது மீண்டும் உயிராவதில்லை. கறிக்கடைகளும் உணவு விடுதிகளும் இல்லாமல் தானே ஒரு மிருகத்தை துன்புறுத்தி கொன்று உண்ணும் நிலை ஏற்பட்டால் எத்தனை பேர் அதை மனதார செய்வீர்கள் என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். பிறர் மனம் நோவாமல் வாழ வேண்டும் என்று தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்கள் சக ஜீவராசிக்களை துன்புறுத்தி கொன்று தன் பிள்ளைகளுக்கே உணவளிப்பதேனோ? ஒரு முறையாவது அம்மழலையின் முன் அம்மிருகத்தை துன்புறுத்தி கொன்றால் அக்குழந்தையே உங்களுக்கு பாடமெடுக்கும். உணவுதானே என்று அலட்சியம் செய்யும் நல்லுள்ளம் கொண்டோர் ஒரு முறை கண்ணாடியின் முன் நின்று இதை கூறி பாருங்கள். நான் மிக நல்லவன், ஆனால் சக ஜீவராசிக்களை மட்டும் துன்புறுத்தி கொன்று உணவாய் உண்பவன், மற்றபடி யார் மனதையும் துன்புறுத்தாமல் வாழ்பவன் என்று கூறி பாருங்கள். எதிரில் நிற்பவன் அறியாமையில் தவிக்கிறான் என்பதை உணர்வீர்கள். அசைவம் உண்பதால் உடல் வலு பெறுவதில்லை. உடலில் வலு இருந்தால் மட்டுமே அசைவம் உண்ண முடியும் என்பதை ஒரு காய்ச்சல் உணர்த்திவிடும். எனவே உங்கள் சுயநலம், ருசி, இச்சைக்காக நீங்கள் செய்யும் செயல்களுக்கு பிறர் கூறும் சாக்குப்போக்குகளை கொண்டு முழாம் பூசினால் வாழ்வது நீங்களாக இருக்காது, பிறர் எண்ணங்களாகவே இருக்கும்.